பிரேஸ்லாம் எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஒரு காரியத்தை குறித்து நம்ம இப்போ பேசலாம். நீங்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட புதுசில் கர்த்தரிடத்துல ரொம்ப அன்பு கூறுறவங்களா, ரொம்ப அவர் கூட சேர்ந்து இருக்கிறவங்களா, சந்தோஷப்படுறவங்களா, அவரை மகிழ்விக்கிறவங்களா காணப்பட்டிருப்போம். அது போல தான் எல்லாருமே இருந்திருப்போம். இப்போ ஒன்னே ஒன்று யோசித்து பார்க்கலாமே. அவரிடத்துல இருந்து இந்த பூமி வரைக்கும் ஒரு ஏணிப்படி வைக்கப்பட்டிருக்கு. அது நமக்கான ஏணிப்படி. அவரிடத்துல இருந்து இன்னைக்கு நம்ம ஒரு நாள் ப்ரேயர் பண்ணலை அப்படின்னா ஒரு படி இறங்குறவங்களாகவும், ஒரு நாள் வேதம் வாசிக்கல அப்படின்னா ஒரு படி இறங்குறவங்களாகவும், ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு படி இறங்குறவங்களாகவும், ஏதோ அவருக்கு பிரியமில்லாத காரியம் பண்ணிட்டோம்னா ஒரு படி இறங்குறவங்களாகவும் நம்ம காணப்படுறோம் அப்படின்னு யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை படி கீழே இறங்கி இருக்கிறோம்? ஒருவேளை 2-3 படிகளோ 4-5 படிகளோ தான் இறங்கி இருக்கிறோமா, இல்லை ஒட்டுமொத்தமாக எல்லா படிகளும் இறங்கி கீழே வந்து இருக்கிறோமா? அவரிடத்துல நம்ம போறதுக்கு இன்னும் எத்தனை படிகள் ஏற வேண்டியதா இருக்குது? இல்லை இன்னைக்கு அவர் சமூகத்தில் இருக்கிறீங்களா? அவர் கூடவே இருக்கிறீங்களா? வசனம் சொல்லுது, 1 யோவான் 3:6 பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அறியவும் இல்லை அப்படின்னு. பாவம் செய்யாதவன் அவரிடத்தில் நிலைத்திருக்கிறான். நீங்க இன்னைக்கு பாவம் செய்யல அப்படின்னா அவரிடத்துல, அவர் சமூகத்திலேயே நிலைத்திருக்கிறவங்களா, எல்லா படிகளிலும் ஏறி அவர் கூட இருக்கிறவங்களா காணப்படுவீங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க கூடாது. எபிரேயர் 12:14 அழகா சொல்லுது. பரிசுத்தமா வாழ்றோமா? பரிசுத்தமா இருக்கிறோமா? இன்னைக்கு எத்தனாவது படிகளில் இருக்கிறோம்னு யோசித்து பார்ப்போம். சீக்கிரம் அவரிடத்துல போய் சேருவோம். அவர் கூடவே வாசம் பண்ணுவோம். அவர் கூடவே சந்தோஷமா இருப்போம். அவரை சந்தோஷப்படுத்துவோம். கர்த்தர் தானே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.